பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த உபவாச நாட்களில் ஆண்டவரை நீங்கள் நம்பி நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு பக்தி முயற்சியிலையும் தேவன் பிரியப்படுகிறார். அது நிமித்தம் உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களையும் ஏக்கங்களையும் உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர் நம்மை சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார். எனவே ஆண்டவரிடத்தில் நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவரை நம்ம தேடுறோமா, அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோமா, நமக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவருக்காக ஒதுக்கி ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லா இடத்திலும் நம்ம சொல்லி அவர் நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோமான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த 40 நாட்களில் ஆண்டவர் நமக்காய் கொடுத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா இடத்திலும் சாட்சியுள்ள ஒரு மக்களாய் நாம் நிற்கலாம். நமக்காய் காயப்பட்டு நமக்காய் சிலுவை சுமந்து நமக்காய் காயங்களை ஏற்று நமக்காகவே உயிர்த்த நம்ம இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம எதற்கும் கவலையே படக்கூடாதுங்க. ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் தான், மனசில் பாரங்கள் இருக்கும் தான். நம்ம எவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட போனாலும் நமக்கு மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருதேன்னு சொல்லி சில நேரங்களில் மனசுக்குள்ள ஒரு பெரிய கவலை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் நம்மை விடுவிக்கவும் நம்மை மீட்கவும் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்றதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாதுங்க. அதே போல் எத்தனை முறை நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் அவருடைய வசனத்தை காதலால் நம்ம கேட்டாலும் அதை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் துக்கப்படும்ன்றதை நம்ம மறந்து போயிடுறோம். கிறிஸ்துவ ஆகிய நம்ம யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவர்கள் பார்க்கும் பொழுதே நம்மள ஆண்டவருடைய பாவனைகளும் ஆண்டவருடைய குணாதிசயங்களும் ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்படும் விதமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நமக்கு தான் ஆண்டவருடைய பாடுகளும் வேதனைகளும் இந்த பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது செய்த எல்லா காரியங்களையும் ஆழமாக நம்ம அறிஞ்சிருக்கிறோம்ல. அதனால் ஆண்டவருக்காய் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு இன்றைய நாளில் நம்மை நாமே பார்த்து ஒரு கேள்வியை கேட்கலாம். மனமே மனமே இறைவனை பாரு, கண்ணீர் சிந்தி சிலுவையை சுமக்கும் காரணம் கேளு. மனமே மனமே இறைவனை பாரு, கண்ணீர் சிந்தி சிலுவையை சுமக்கும் காரணம் கேளு. முள்ளில் மணி முடி மால கசையடி மனித வசை மொழி, முள்ளில் மணி முடி மால கசையடி மனிதர் வசை மொழி. நம்மை காத்திட தரணி வந்தவர், தரணி வாழ்ந்திட தரையில் வீழ்ந்தவர். மனிதா மனிதா நீயே காரணம் கண்ணீர் சிந்துவாய், நீயே காரணம் கண்ணீர் சிந்துவாய். அவர் பட்ட கசையடிகளும் பட்ட பாடுகளும் நம் பாவங்களுக்காக என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த நாளிலும் கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்காய் குற்றங்களுக்காய் நீர் பலியானீரே, ஆனாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஒரு தீங்கும் அணுகாமல் பாதுகாத்து வரீங்களே ஆண்டவரே. உமக்கு உகந்த வாழ்க்கை நாங்கள் வாழணும், உமக்கு சாட்சியாக நாங்கள் நிற்கணும். எந்தெந்த இடத்துலலாம் நாமத்தை மேன்மைப்படுத்த முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் நாமத்தை மேன்மைப்படுத்தணும். ஒருவரை எங்களை கை நீட்டி குற்றம் சுமத்தாதபடிக்கு என் தேவனுடைய ஆவியின் வரங்களையும் கனிகளையும் பெற்று கிறிஸ்தவங்கனா இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை நாங்கள் இனி வாழ்வோன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இனி வருகிற நாட்களில் எல்லாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி குடும்பமாய் நாம் சாட்சியாய் நிற்கலாம். ஆமேன்.